திருத்தணியில் ரயில்வே கேட் சாலையை கடக்க முடியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் வயதானவர்கள் கடும் அவதி. காண நேரம் தப்பினால் மரணம் ஏற்படும் ரயில்வே கேட் சாலை பொதுமக்கள் ரயில்வே நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி 21வது வார்டுகள் உள்ள நகராட்சியாகும். இங்கு 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். தினம்தோறும் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் திருத்தணி முருகன் கோவிலுக்கும் மற்றும் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கும் வருகின்றனர். இப்படி வரும் பொதுமக்கள் தினம்தோறும் திருத்தணி மார்க்கெட் ரயில்வே கேட் சாலை, திருத்தணி 3வது ரயில்வே கேட் சாலை போன்ற பகுதி வழியாக வயதானவர்கள் நடந்து வருவதும், அரசு பள்ளிகளுக்கு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செல்லக்கூடிய முக்கிய பகுதியாகும். மேலும் திருத்தணி அரசு பொது மருத்துவமனைக்கு இந்த 2 ரயில்வே கேட் சாலையை கடந்துதான் பொதுமக்கள் செல்ல வேண்டும். இப்படி மிக முக்கியமான இந்த ரயில்வே கேட் சாலை தற்போது ரயில்வே பராமரிப்பு என்ற பெயரில் ரயில்வே கேட் சாலை தோண்டப்பட்டு ரயில்வே தண்டவாளங்கள் கூடுதலாக சாலை பகுதியில் பொருத்தப்பட்டதால், சரியான முறையில் மேடு பள்ளமாக சாலை அமைத்துள்ளதால் கருங்கல், சிமெண்ட், கல் உள்ள பகுதியில் இந்த சாலையை கடக்க முடியாமல் பொதுமக்கள் திணறுகின்றனர். பெண்கள், இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் மேலும் சிக்கலை சந்திக்கின்றனர். இந்த சாலையை கடப்பதற்கு மிகுந்த சிரமம் உள்ளது. சிறிது கவனம் குறைவு ஏற்பட்டாலும் மரணமே நிகழ்ந்துவிடும் என்ற அளவில் இந்த சாலை உள்ளது. இந்த 2 ரயில்வே கேட் சாலையும் பொதுமக்களுக்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் வரும் பொதுமக்கள் இதனை கடப்பதற்கு முடியவில்லை. நடந்து வரும் வயதானவர்கள் இந்த ரயில்வே சாலையில் உள்ள பள்ளத்தில் கால்கள் சிக்கிக்கொண்டு ஆபத்து ஏற்படுகிறது. இப்படி பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படும் ரயில்வே கேட் 2 சாலை பகுதியும் சீர் செய்ய வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகத்திலும் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ரயில்வே நிர்வாகத்தின் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளும் இந்த ரயில்வே நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்காததால், சாலை போட்டதில் சரியான முறையில் பராமரிப்பு செய்யாததால் ரயில்வே தண்டவாளங்கள் கூடுதலாக சாலை பகுதியில் ஸ்பீட் பிரேக், வேகத்தடை போல் வைத்துள்ளதால் விபத்துதான் ஏற்படுகிறது என்று வியாபாரிகளும் மனவேதனையுடன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். பொதுமக்கள் குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்தாலும் ரயில்வே நிர்வாகம் இதனை கண்டுகொள்ளவே இல்லை. கடந்த 150 நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்டோர் இந்த ரயில்வே கேட் மோசமான சாலையில் விழுந்து படுகாயம் அடைந்துள்ளனர். அனைவரும் மருத்துவமனைக்கு சென்றுதான் மருத்துவர் சிகிச்சை பார்க்கும் அளவிற்கு இந்த சாலை பொதுமக்கள் விபத்தை சந்தித்து வருகின்றனர் என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். உடனடியாக தென்னக ரயில்வே அதிகாரிகள் இந்த ரயில்வே கேட் 2 சாலை பணிகளையும் சீர் செய்து உடனடியாக பொதுமக்கள் செல்லும் அளவிற்கு தகுந்த சாலையாக மாற்ற வேண்டும் என்று இந்த பகுதி பொதுமக்கள் ரயில்வே நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கின்றனர். ரயில்வே நிர்வாகம் இதனை சரி செய்யவில்லை என்றால் திருத்தணி மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் செய்வோம் என்று இந்த ரயில்வே கேட் சாலை சீர்கெட்டு கிடப்பதற்கு பொதுமக்கள் கண்டனத்துடன் அவர்கள் தங்கள் ஆதங்கத்தை பதிவு செய்துள்ளனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன். நான் 2வது கேட்டு ஜோதிசாமி கோயில் நான் வசிக்கிறேன். இன்றைக்கி ரயில்வே நிர்வாகம் நன்றி செய்வதற்கு பொதுமக்களுக்கு இடையூறாகவும், குழந்தைகள் பள்ளிக்கு செல்கின்ற குழந்தைகள், தனியார் கேண்டீனில் படிக்கிற குழந்தைகள் இந்த ரயில்வே கேட்டுடைய மேலே ட்ராக்கு மேலே உயர்த்ததுனால காலெல்லாம் அதிகமாக படுது. முதியோர்கள் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது வேண்டும் என்று அவங்க கவனக்குறைவாக இப்போ செய்கிறாங்க. அவங்க இதற்கு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம்.
கேட்டு கீழே பொதுமக்கள் அனைவரும் செல்வதற்கோ பள்ளிக்கு செல்வதற்கோ மகளிர் பள்ளிக்கு செல்வதற்கோ மற்றும் மருத்துவமனைக்கு செல்வதற்கோ ரொம்ப இடையூறாகவும் இந்த ரயில்வே நிர்வாகம் கவனக்குறைபட்டுக்கொள்ள இதை நாங்கள் வந்து கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை உடனடியாக அகற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டில் நிறைய பேர் வர்றாங்க, ரோடு வசதி நிறைய ஊருக்கு வாரின்னு வர்றாங்க. இந்த மாதிரி ரோடு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நிறைய பேர் ஜனங்க வர்றாங்க, போக்குவரத்து அதிகம் நதிக்கட்டு இந்த மாதிரி இருந்தாலும் எப்படி இந்த அது ஆள் மேலே வண்டி ஏற்றுற மாதிரி வரணும். நதிக்கட்டு சரியில்லை, இது மாதிரி பண்ணால் எப்படி கொஞ்சம் ஏதோ சரி பண்ணி சொல்லுவாங்க. ஓய்வு பெற்ற ஆசிரியர், என்னுடைய பெயர் பரமசிவன். இந்த திருத்தணி நகருடைய மைய பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டினால திருத்தணி பொதுமக்கள் அடைகின்ற கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. நான் இந்த ரயில்வே கேட்டை கடப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். என்னால் இந்த பாதை வழியாக 2 சக்கர வாகனத்தை ஓட்ட முடியவில்லை. இந்த கேட் வழியாக ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் பயணிக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கிறார்கள். அதில் வயது முதிர்ந்தவர்கள், சீனியர் சிட்டிசன்கள், சூப்பர் சீனியர்கள் எல்லாம் நடக்கக்கூட முடியாத அளவில் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. இந்த ரயில்வே கேட்டு நடைபாதையை ரயில்வே நிர்வாகம் கூடிய விரைவிலே சரி செய்து கொடுத்தால் திருத்தணி நகர மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடன்